குறிப்பா இந்த கழுத்து வலி வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்ஸ்ல வந்து அந்த கழுத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசும்போது தலையாட்டி பேசுறதா இருக்கட்டும், யாராவது கூப்பிடுறாங்கன்னா திரும்பி பார்க்கறதா இருக்கட்டும், அதிகமான மூவ்மெண்ட்ஸ் குடுக்கறது, இது எல்லாத்துலயுமே ரோல் பண்றது வந்து அந்த கழுத்து வந்து ரோல் பண்றது. இதுல மசில்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ஹார்டான மசில்ஸ புரொடெக்ட் பண்ற மாதிரியான மசில்ஸ்லாம் இல்ல. இதோட சேர்த்து அந்த டிஸ்க் பல்ஜ். இந்த பல்ஜ் ஆனதுலருந்து தேள் கொட்டுன மாரியான வலி. கழுத்துல இருந்து எனக்கு உள்ளங்கை வரையும் தேள் கொட்டுன மாரி வலிக்குது சார், உடையுது சார். இல்ல எனக்கு இப்பதான் ரொம்ப நாளா எனக்கு செரிமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு மோர் ப்ராமினன்ட் டூ இந்த கழுத்து வலி வர்றதுக்கான பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. மோஸ்ட்லி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து வலி வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து அதிகமா அந்த பேஷண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. நம்ம டைரக்ட்டா கழுத்துல போயிட்டு நம்ம மசாஜ் பண்ணணும், அழுத்தணும் அப்படின்னு கிடையாது. வர்ம புள்ளிகளை நீங்க கையில ஆக்டிவேட் பண்ணாலே உங்களுக்கு கழுத்து மசில் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுடைய உள்ளங்கையில இருக்கக்கூடிய இந்த நடு பகுதி இது. இதுலயும் உங்களுடைய கட்டை விரல் வச்சு ரொம்ப மைல்டான பிரஷர் ஒரு 3ல இருந்து 5 முறை வந்து மைல்டு பிரஷர் கொடுத்தீங்க அப்படின்னா கழுத்து மசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி காலையில வெறும் வயிற்றுல ப்ரஷ் பண்ண உடனே அதோட ஒரு 20 ml ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இதை டெய்லி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், டைஜஷன் நல்லா கிளியர் ஆகும். மசில் சர்விக்கல், இந்த கழுத்தை சுற்றி இருக்கிற மசில்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கழுத்து நல்லா தொட்டு பார்த்தாலே நல்லா ப்ராமினெண்ட்டாக வீங்கி இருக்கும், தொட்டாலே வலி அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வீட்டில் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா வெறும் இந்த அமுக்ரா பொடி வந்து நம்ம ஏற்கனவே மெடிக்கலில் சொல்லியிருக்கோம். நம்ம அந்த பொடியை வந்து நீங்கள் சுடுதண்ணியில் குழச்சி அந்த இடத்துல பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கழச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொடி வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கழச்சி காய் பொடி. இதுவுமே நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவரில் வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்பொழுது இமிடியேட்டாக அங்கே இருக்கக்கூடிய மதப்பும் பெயினும் வந்து ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து ரொம்ப காமனா எல்லார்கிட்டையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வலி அப்படின்னா இந்த கழுத்து வலி அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நம்ம மொபைல் யூஸ் பண்ற பொசிஷன்ல இருந்து டிரைவிங்ல இருந்து எல்லா தப்புமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நம்ம பண்ண வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லலாம். அதனால நிறைய பேருக்கு இந்த வலி இருக்கிறது எனக்கு கூட இருக்கு சார். ஸோ இந்த வலிக்கு ஒரு தீர்வு, குறிப்பா வர்மா இது எந்த அளவுக்கு உதவி செய்யும், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க சார். குறிப்பா இந்த கழுத்து வலி வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஜாயிண்ட்ஸ்ல வந்து அந்த கழுத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பேசும்போது தலையாட்டி பேசுறதா இருக்கட்டும், யாராவது கூப்பிடுறாங்கன்னா திரும்பி பார்க்கறதா இருக்கட்டும், அதிகமான மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, இது எல்லாத்துலயுமே ரோல் பண்றது வந்து அந்த கழுத்து வந்து ரோல் பண்றது. இதுல மசில்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப ஹார்டான மசில்ஸை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரியான மசில்ஸ்லாம் இல்லை. ரொம்ப சின்ன மசில்ஸ் தான் இருக்கும். அது அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. ஸோ இதை நம்ம ரொம்ப ப்ரொடெக்டிவாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த கழுத்து வலிகள் வந்து ரொம்ப அதிக பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஈவன் குழந்தைகள் வந்து இந்த பேக் மாட்டிட்டு போகிறதுலேருந்து, ஃபோன் பார்க்கறதுலேருந்து, குழந்தைகள்லேருந்து எல்லாரும் வந்து இது அஃபெக்ட் ஆகுறாங்க. மோஸ்ட்லி யங் ஏஜ் குரூப் தான் வந்து இந்த கழுத்து வலிகளை வந்து சிரமப்படுறாங்க. ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க, சார் நான் கார் ஓட்டும் பொழுது பின்னாடி என்ன வண்டி வருதுன்னு திரும்பி கூட என்னால் பார்க்க முடியல, என்னால் கழுத்து வந்து ரொம்ப லாக் ஆயிருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைக்க முடியல, அசைச்சா உயிரே போகிற அளவுக்கு வலி வருது, இல்லை தலையை திருப்பி பார்த்தா தலை சுத்தல் வருது, நான் தலை சுத்தல் வந்து கீழே விழுந்துடுறேன். இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸோட இந்த கழுத்து வலி ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கான காரணங்கள்னு பார்த்தா முக்கியமாக வந்து இந்த ஸ்பாண்டலோசிஸ், இந்த சர்விக்கல் ஸ்பாண்டலோசிஸ்ன்னு சொல்லிட்டு இடுப்பு எலும்புகளில் எப்படி தேய்மானம் வருதோ அதே மாதிரி தான் வந்து கழுத்து எலும்புகள்லையும் தேய்மானம் வர ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து அந்த டிஸ்க் பல்ஜ், கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த C1 C2ல இருந்து அதிகமாக பாதிப்பு இருக்காது. இதில் C5 C6 C6 C7 இந்த கழுத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பல்ஜ் ஆனதுலேருந்து தேள் கொட்டின மாதிரியான வலி. கழுத்துல இருந்து எனக்கு உள்ளங்கை வரையும் அப்படியே தேள் கொட்டின மாதிரி வலிக்குது சார், உடையுது சார். ஆமா. அந்த கழுத்துல இருந்து கை வரையும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிம்டம்ஸோட வருவாங்க. இதுக்கான முக்கியமான காரணங்கள் எல்லாமே வந்து இந்த டிஸ்க் பல்ஜ் ஆகுறதும், கழுத்து எலும்பு தேய்மானம் ஆகுறதும் தான் இதுக்கு முக்கியமான காரணங்களா பார்க்கப்படுது. ஓகே. ஸோ பொதுவா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து கழுத்து வலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா உடம்புல வேற என்ன மாதிரியான சிம்டம்ஸ் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் டாக்டர்? குறிப்பா வந்து இந்த கழுத்து எலும்பு வந்து நிறைய பேருக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து எலும்பு தேய்மானம் ரொம்ப காமனா இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு வந்து கழுத்து வலின்னு சொல்லுவாங்க, டயர்டா
பேடாக இருக்குது, முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி எடுத்து செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் அதிகமாக இருக்கும். இதோட சேர்த்து நாங்கள் என்னுடைய கிளினிக்கல் அப்சர்வேஷனில் பார்க்கும்பொழுது யாருக்கெல்லாம் இந்த நெஞ்சு எதுக்கழிச்சு வர்றது, ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கிறது, செரிமானம் சரியாக இல்லாமல் புளிச்ச ஏப்பம் வந்துகிட்டு இருக்கு, இந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் குறிப்பாக சர்விக்கல் பெயின் காமனாக வர ஆரம்பிச்சிடுது. இல்ல எனக்கு இப்பதான் ரொம்ப நாளா எனக்கு செரிமான பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு மோர் ப்ராமினன்ட் டூ இந்த கழுத்து வலி வர்றதுக்கான பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. இந்த பிரச்சனை வந்துருச்சுனாலே கழுத்து வலி வந்துரும். இப்ப நெறைய பேர் சொல்லுவாங்க, "எனக்கு ஒரு 2 நாளா வயிறு வந்து ஒரு மாரி செரிமானம் இல்லாம இருந்துச்சு சார். அடுத்த நாள்ல இருந்து கழுத்து மசில்லாம் டைட் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபைண்டிங்ஸ் பார்க்கும்பொழுது, இந்த மேல் நோக்கி வரக்கூடிய பாதம் வந்து வாயு வந்து டிஸ்டர்ப் ஆகும்பொழுது, கழுத்து மசில்லாம் வந்து நல்லா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டிஃப்னஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு மெயின் வந்து உங்களுடைய செரிமானம் ப்ராப்பரா இருக்கணும். அந்த நெஞ்சு எதுக்கழிச்சு இல்லாம, அந்த அசிடிட்டி எதுவும் இல்லாம உங்களுக்கு மெயின்டெயின் ஆச்சு அப்படின்னாலே, கழுத்து வலி வந்துச்சுன்னா ஈஸியா வந்து ரிலீஃப் ஆக ஆரம்பிச்சுரும். இதோட சேர்த்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, ஸோ தைராய்டு கிளாண்ட் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்பொழுது, விட்டமின் டி குறைய ஆரம்பிக்கும், கால்சியம் டெஃபிஷியன்ட் ஆக ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கழுத்து வலி வர்றதுக்கான அறிகுறிகள் வந்து அதிகமா அந்த பேஷண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஓகே. இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளா இப்ப கழுத்து வலி இருந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து அவங்க வலியால அவதிப்படுறாங்க அப்படின்னா, இப்ப இதற்கு வர்ம புள்ளிகள் என்னெல்லாம் இருக்கு சார்? இப்போ வர்மம்னு பார்த்தா கழுத்து வலிக்கு நம்ம உள்ளங்கையில இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம டைரக்ட்டா கழுத்துல போயிட்டு நம்ம மசாஜ் பண்ணணும், அழுத்தணும் அப்படின்னு கிடையாது. வர்ம புள்ளிகள நீங்க கையில ஆக்டிவேட் பண்ணாலே உங்களுக்கு கழுத்து மசில் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். கட்டை விரல்ல இருக்கக்கூடிய இந்த கை கவளி வர்மம் உங்களுக்கு எக்ஸாக்ட்டா வந்து லொகேஷன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கட்டை விரல் வந்து கையோட சேர்ற இடக்கக்கூடிய இந்த வெப் ரீஜன் சொல்லுவோம். அந்த இடத்துல உங்களுடைய 3 விரல் வச்சு நீங்களே மைல்டா பிரஷர் குடுத்துக்கலாம். இந்த மாரியான பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, கழுத்து மசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து இப்போ உள்ளங்கை வெள்ளை வர்மம் பத்தி பேசும்பொழுது, நம்மளுடைய உள்ளங்கையில இருக்கக்கூடிய இந்த நடுப்பகுதி இது. இதுலயும் உங்களுடைய கட்டை விரல் வச்சு ரொம்ப மைல்டான பிரஷர் ஒரு 3லருந்து 5 முறை வந்து மைல்டு பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, கழுத்து மசில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இத வந்து எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாம சேஃபா வந்து நீங்க உங்களால ஓரளவு புரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இத மீறி வந்து உங்களுக்கு கழுத்து வலி அதிகமா இருந்தாலோ, ரொம்ப குடைச்சல் வலி இருந்தாலோ, கண்டிப்பா ஒரு வர்ம மருத்துவர பார்த்து, அதுக்கான இலக்கு முறை வர்ம சிகிச்சை பண்ணா, கண்டிப்பா இதிலருந்து நீங்க ரிவர்ஸ் ஆக முடியும். ஓகே. இந்த பிரஷர் பாயிண்ட் வந்து எவ்ளோ தடவ ஆக்டிவேட் பண்ணலாம் டாக்டர்? ஸோ பெயின் இருக்கும்போது அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 3 முறை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேல நீங்க தொடர்ந்து கம்ப்ளீட்டா மறுபடியும் மறுபடியும் குடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அதுவே வந்து உங்களுக்கு ப்ராப்ளத்த கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் வந்து வர்மங்கள் வந்து பொதுவா செல்ஃபா வந்து பண்ணிக்கிறது வந்து அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. அதனால இந்த வர்ம புள்ளிகள்லாம் இருக்கு, இந்த மாரி தான் செய்வோம் அப்படிங்கிறதுக்காக தான் இத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ உணவு முறைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாரி வலி இருக்கு அப்படின்றவங்க என்ன மாரியான உணவு முறைகள எடுத்துக்கணும்? என்ன மாரியான உணவுகள தவிர்க்கணும்? குறிப்பா நாங்க வீட்லயே வந்து இந்த கழுத்து வலி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷனா நாங்க பேஷண்ட்ஸ்க்குமே சொல்லிக் குடுக்குறோம். இத நீங்க 21 டேஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இத 21 டேஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது, உங்க வயிறு செரிமானம், அசிடிட்டி இதெல்லாம் கண்ட்ரோல் ஆயிட்டு, கழுத்து மசில்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே நாங்க டீச் பண்ணி குடுக்குறோம். அதுல முக்கியமானது இந்த 4 சாறுகள். இத வந்து நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 50% வந்து உங்களுக்கு கழுத்து வலி இதிலயே நல்லா குறைய ஆரம்பிக்கும். இப்ப இதெல்லாம் வந்து உள்ளுக்கு எடுத்துக்க உள்ளுக்கு சாப்பிடுறதுல இஞ்சி சாறு. இஞ்சி சாறுல வந்து ஒரு தோல் சீவிட்டு இஞ்சி சாறு ஒரு 5 எம்எல் எடுத்துக்கங்க. எலுமிச்சம்பழ சாறு ஒரு 5 எம்எல். பசு நெய்ய உருக்கிட்டு அதில 5 எம்எல். விளக்கெண்ணெய் 5 எம்எல். இந்த 4ம் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 20 எம்எல் வரும். டெய்லி காலையில வெறும் வயித்துல பிரஷ் பண்ண உடனே, அதோட ஒரு 20 எம்எல் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு வரலாம். இத டெய்லி எடுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த அசிடிட்டி ப்ராப்ளம், டைஜெஷன் நல்லா கிளியர் ஆகும். சர்விக்கல் இந்த கழுத்த சுத்தி இருக்கிற மசில்லாம் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மருந்துகள் இல்லாம நீங்க இந்த சாறுகள் எடுக்கும் பொழுதே மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். பெயின் வந்து ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். ஓகே. காலையில வெறும் வயித்துல இந்த சாறுகள நீங்க எடுத்துக்கலாம்னு சொன்னீங்க. பொதுவாவே வந்து இஞ்சி, எலுமிச்சம்பழம் அப்படிங்கும்போது காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கும்போது நெறைய பேர் கேட்கறது என்னன்னா, இதனால அல்சர் வராதா? இல்ல ஆல்ரெடி எங்களுக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கு. நாங்க எடுத்துக்கலாமா? அப்படின்ற சந்தேகம் இல்ல இருக்கு. இதுதான் இது பேலன்ஸ்டு மிக்சேஷன் இது. இதுல வந்து நெய் இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு எந்த தொந்தரவும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு செரிமானத்த நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். செரிமானத்த நல்லாவே தூண்ட ஆரம்பிக்கும். பசி இல்லாதவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். டைஜெஷன ரெகுலேட் பண்ணும். மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகுறத நீங்க பார்க்கலாம்.
ஓகே. ஸோ வலிகளுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்னு நீங்க சொன்னீங்க. இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு வந்து கழுத்து வலி இருக்கு. வெளிப்புறமா நாங்க வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது பேக் மாதிரி போடணும் அப்டின்னா, அதற்கு ஏதாவது இருக்கா டாக்டர்? கண்டிப்பா. ஒரு சில பேர்லாம் ரொம்ப கிரானிக்கா இருக்கும். அவங்களுக்கு பார்த்தா கழுத்தே வந்து நல்லா வீங்கி இருக்கும். பின்னாடி கழுத்து வந்து பார்த்தா ரொம்ப கொஞ்சம் மாரி பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கழுத்து நல்லா தொட்டு பார்த்தாலே நல்லா ப்ராமினென்ட்டா வீங்கி இருக்கும். தொட்டாலே வலி அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வீட்ல நீங்க வந்து பார்க்கணும் அப்டின்னா, வெறும் இந்த அமுக்குரா பொடி வந்து நம்ம ஏற்கனவே மெடிக்கல்ல சொல்லியிருப்போம் நம்ம. அந்த பொடிய வந்து நீங்க சுடு தண்ணீல குழச்சு அந்த இடத்துல பேக் மாரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்டி இல்லன்னா கழற்சி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பொடி வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கழற்சி காய் பொடி. இதுவுமே நீங்க வந்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர்ல வாஷ் பண்ணிக்கலாம். இது பண்ணும்பொழுது இமிடியேட்டா அங்க இருக்கக்கூடிய மதமதப்பும், பெயினும் வந்து ஓரளவு குறைய ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு வேற எதுவும் தொந்தரவு, தல சுத்தல் இருக்கு, எனக்கு கழுத்து திருப்புனா தல சுத்தல் இருக்கு, குடைச்சல் வலி அதிகமா இருக்கு அப்டின்னா, கட்டாயம் வந்து நீங்க மருத்துவருடைய அறிவுரையோட தான் எந்த ஒரு சிகிச்சையும் மேற்கொள்ளணும். இல்ல வீட்ல நீங்க எந்த இது செய்றதா இருந்தாலும், மருத்துவருடைய அனுமதி, உங்களுடைய பரிசோதனைக்கு அப்புறம் தான் இத வந்து நீங்க வீட்ல பயன்படுத்தணும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து கழுத்து வலியினால கஷ்டப்படுற நெறைய பேருக்கு வந்து வர்ம புள்ளிகள் என்னலாம் இருக்கு, என்ன மாரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி நெறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.